இந்த ஆண்டு +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் 31% பேர் 700 மதிப்பெண்களுக்கு கீழே பெற்றுள்ளனர். இவர்களுக்கு முன் நிற்கும் வாய்ப்புகள் என்னென்ன? புதிய தலைமுறையுடன் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் 700 மார்க்குகளுக்கு குறைவாக மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு உயர்கல்வி படிக்காத வாய்ப்புகள் இருக்கா? அது சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு சார். அவங்க மனம் ஃபர்ஸ்ட் தளரக்கூடாது. இது ஒன்லி ஃபர்ஸ்ட். சம்டைம்ஸ் ஃபெயிலியர் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கோர்சஸ் இருக்கு. அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இல்ல பிஏ ஆர்ட்ஸ்ல நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் சைடு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், இந்த மாதிரி படிச்சுட்டு முதல் வருஷத்துல இருந்து டான்செட் மாதிரி எக்ஸாமுக்கு கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எம்பிஏ மாதிரி டைவர்ட் ஆகிக்கலாம். நல்ல குரல் இல்ல. சோ அப்படியும் பண்ணலாம். இல்ல இப்போ நான் சயின்ஸ் குரூப், நான் இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன், மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. அவங்க பாலிடெக்னிக்ல லேட்டரல் என்ட்ரில செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு திரும்பி நல்ல விதமா மார்க் வாங்கி திரும்பி அவங்க பிஇல செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணலாம். சோ வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. வேதியியல் பாடத்துல செண்டம் குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சதுனால கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட் போர்டு மார்க் எடுக்க போறாங்களா இல்லையான்னு இன்னும் அறிவிப்பு இல்ல. வெறும் நீட் மார்க் அடிப்படையில எம்பிபிஎஸ் அட்மிட் பண்ணாங்கன்னா இது இட் பிகம்ஸ் நல்லிஃபைட். பட் இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, இப்போ பயாலஜில ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது மறு ஆய்வுக்காக போயிருக்கு கோர்ட்ல. திரும்பி ரீவேல்யூவேஷன்ல சப்போஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு மாறினா கண்டிப்பா சென்டம் வரது இன்னும் உயரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அது கோர்ட்டு தான் முடிவு செய்யும். அடுத்தது இந்த பயாலஜி மார்க்னால இருந்து கம்மியானாலும் இப்ப மார்க் கட் ஆஃப் மற்ற அக்ரிகல்ச்சருக்கோ வெட்டினரிக்கோ கட் ஆஃப் குறையும்னா கண்டிப்பா குறையது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மக்கள் நீட் இல்லைன்னா கண்டிப்பா அக்ரிகல்ச்சரோ வெட்டினரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வெட்டினரி அக்ரிகல்ச்சருக்கு மார்ஜினலி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்கு. பொது பிரிவுகள்ல கலைப்பிரிவு பொறுத்தவரை செண்டம் அதிகரிச்சிருக்கு. அதனால போட்டிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, கண்டிப்பா இந்த மாதிரி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸ்ல எதிர்பார்த்தோட மிக அதிக பேர் சென்டம் ஆயிருக்காங்க. அதாவது காமர்ஸ்ல 8000 பேரும், அக்கௌண்டன்ஸ்ல மோர் தென் 5000 பீப்புள் ஆனோட கண்டிப்பா பிகாம் படிப்புக்கு மோகம் முதலே ஜாஸ்தி. ஆர்ட்ஸ் ஈவன் சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்க கூட நான் பிகாம் பிபிஏ மாதிரி. சோ அதுக்கு கண்டிப்பா கட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் கட் ஆஃப் அது பேஸ் பண்ணி அதுல கண்டிப்பா மிக கடுமையான போட்டி கண்டிப்பா இருக்கும் எதிர்பார்க்கிறோம்.